நாங்கள் வந்து இப்போது வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து ரேணிகுண்டா போக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரெயின் எதுவும் வரல. 9:30 தான் ட்ரெயின் வரும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்தாச்சு. இப்போ இதில் தான் ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெயின் வந்து அரக்கோணத்துலேருந்து வந்துட்டுருக்கு. அடுத்த ஸ்டேஷன் திருத்தணி. இப்போ நம்ம திருத்தணியிலிருந்து ரேணிகுண்டா போக போகிறோம். இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நாம் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ இதில் தான் போக போகிறோம். நிறைய பேர் இறங்குறாங்க. இறங்கினதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே இடம் இருக்கா இல்லையா தெரியல. இறங்கிட்டே இருக்காங்க. உள்ளே வந்தாச்சு. இப்போ இடம் இருக்கான்னு தெரியல. இங்கே பாருங்க, ஃபைனலாக ஒரு இடம் கிடச்சிருச்சு. ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. வாங்க போகலாம். இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்தோடனே ட்ரெயினு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே வெறும் மலைங்களாக இருந்துச்சு. நிறைய மலைங்க, டிஃப்ரெண்ட்டாக மலைங்க, வயல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சூப்பராக இருந்தது. ஒரு வழியா 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ரேணிகுண்டா சந்தையை ரீச் ஆகிட்டோங்க. திருத்தணியிலிருந்து ரேணிகுண்டாக்கு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நாங்கள் வரும்போது ட்ரெயின் வந்து சிக்னல் போட்டுட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் 1 மணி நேரத்துல ரீச் ஆகிட்டு இருப்போங்க. எப்படியோ ரேணிகுண்டா வந்து சேர்ந்தாச்சுங்க. ஹாய், ஃபைனலாக ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ரேணிகுண்டா சந்தைக்கு வந்தாச்சு. என்ட்ரி பார்த்துக்கோங்க. போகிற வழி ஃபுல்லாகவே கடைங்களாகவே இருந்துச்சுங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கோல பவுடர், கோலக்கட்டி, மொரம், தொடப்பம், அப்புறம் வந்து பூசணிக்காய், தேங்காய், அப்புறம் வந்து இந்த மண்ணில் செஞ்ச ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. வேர்க்கடலை எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த வெளியே சைடு ஃபுல்லாக வந்து காய்கறிங்க, ஃபுல்லாக காய்கறி. அப்படியே உள்ளே போனீங்கன்னா உள்ள ஒரு வழி இருக்கு. உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கருவாடு தான். வாங்க போய் பார்க்கலாம். காய்கறி பாருங்க. பேக் சைடுல பாருங்க, ஃபுல்லா கருவாடு தான். எல்லாமே அந்த சைடு எல்லாமே கருவாடு கடை தான். பாருங்க. இந்த ஒரு கடையில மட்டும் ரொம்பவே கூட்டமா இருந்துச்சு. அங்க போலான்னு ட்ரை பண்ணாலும் முடியல. அப்புறம் நாங்க வந்துட்டோம். வாழைக்கருவாடு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே வாழைக்கருவாடு தான். கருவாடு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறம் மிளகாவும் புளியும் ஒரு இடத்துல இருந்தது. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் காய்கறி வாங்குறதுக்காக இந்த சைடு வந்துட்டோம். பாருங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. எல்லா காய்கறியும் இருக்கு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இந்த 4 ஐட்டமும் ஒரு இடத்துல வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வெள்ளரிக்காய் அண்ட் பச்சை மிளகாய் வாங்கலான்னு போனோம். 2யும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு கேரட் அண்ட் பீட்ரூட் வாங்கலான்னு போனோம். அப்படியே பக்கத்தில் ஒரு மாங்காய் கடை இருந்துச்சேன்னு சொல்லிட்டு போனோங்க. ஒரு மாங்காவே 50 ருபீஸ் சொல்கிறாங்க. காய்கறி மட்டும் இல்லாமல் பைனாப்பிள், சப்போட்டா, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே இருந்துச்சு. பட் நாங்கள் எதுவும் வாங்கலை. அப்படியே பக்கத்தில் வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காலாம் இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்தில் வந்து தலைக்கு போடுற பேண்டு, கிளிப்பு, சீப்பும் இருந்துச்சு. ஒரு வழியா எல்லா பொருளும் வாங்கிட்டு வரும்போது வர வழியில் ஒரு பிரியாணி கடை இருந்துச்சுங்க. அங்கே பரோட்டாவும் இருந்துச்சு. அதை அப்படியே வாங்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஸ்ப்ரைட் குடித்தோங்க. அப்புறம் நாங்கள் காலையில் போன ட்ரெயினே ரிட்டர்ன் வந்ததுங்க. அந்த ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் என்னென்ன காய்கறி வாங்கியிருக்கோன்னு பார்த்தோங்க. இவ்வளோதாங்க நாங்கள் வாங்கின காய்கறி. அது கூடவே கருவாடும் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க. திருத்தணி டு ரேணிகுண்டா ஹாப்பி ஜர்னியாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.